யாழில் குடைபிடித்தவாறு தேசிய கொடியேற்றிய அமைச்சர், உருவான விமர்சனம். நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ள டக்ளஸ் தேவானந்தா. வாகனங்களில் விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம். இலங்கையில் கல்வி திட்டத்தில் ஏற்படவுள்ள மாற்றம், கல்வி அமைச்சு அறிவிப்பு. பெற்ற தாயை பார்க்காத அர்ச்சுனா சபையில் அம்பலப்படுத்திய கஜேந்திரகுமார். நட்டத்தின் கீழ் இயங்கும் மத்தள விமான நிலையம் தனியார் மயமாக்க தீர்மானம். தமிழ் மற்றும் சிங்கள இளையோர்களுக்கு இடையில் கலாச்சார புரிதலை மேம்படுத்த ஆரம்பமான நிகழ்வு. அனுரவும் கடந்த ஆட்சியாளர்கள் போன்றே செயற்படுகிறார், உதயகம்மன்பில. தையிட்டியில் வேலன் சுவாமிகள் தாக்கப்பட்டமைக்கு கடும் கண்டனம். கொழும்புக்கு வரும் இளைஞர் யுவதிகளை கடத்தும் மர்ம கும்பல், வெளியான தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். கொட்டும் மழைக்கு மத்தியில் குடைபிடித்தவாறு கடற்றொழில் அமைச்சர் தேசிய கொடி ஏற்றிய சம்பவம் கடும் விமர்சனங்களை உருவாக்கியுள்ளது. தேசிய பாதுகாப்பு தினம் மற்றும் சுனாமி ஆழி பேரலையின் 21வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. நிகழ்வின் ஆரம்பத்தில் கொட்டும் மலைக்குள் கிடைப்பிடித்தவாறு கடத்தொழில் அமைச்சர் தேசிய கொடியினை ஏற்றியுள்ளார். இதன்போது கூட மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் மற்றும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரதிபலிப்பாளர் டி என் சூரியராஜா ஆகியோரும் உடனிருந்தனர். அமைச்சர் குடைபிடித்தவாறு தேசிய கொடி ஏற்றும் போது மாவட்ட செயலரும் அனர்த்த முகாமைத்துவ பிரதிபலிப்பாளரும் குடைபிடித்தவாறு உடனிருப்பது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இன்று கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நடந்து வரும் விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க குற்றப்புலனாய்வுத்துறையில் நேற்று முன்னிலையான போது குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டார். கடந்த 2019ஆம் ஆண்டு பெலிவேரியவில் உள்ள ஒரு கல்வெட்டுக்கு அருகில் காட்டு பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இராணுவத்தால் அவருக்கு சட்டபூர்வமாக வழங்கப்பட்ட ஒரு கைத்துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பான விசாரணையுடன் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒரு திட்டமிட்ட குற்றவாளியின் வாக்குமூலங்களின் அடிப்படையில் குறித்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருவதாக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் பயன்படுத்தும் சிறிய வாகனங்களின் விலைகளை குறைப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்க தலைவர் பிரசாத் மானேஜ் தெரிவித்துள்ளார். குறைந்த என்ஜின் திறன் கொண்ட வாகனங்களின் விலையில் சில மாற்றங்களை செய்யுமாறு அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பொதுமக்கள் வாங்கக்கூடிய ஆல்டோ, வெகனார், யாரிஸ், ஹஸ்டர் போன்ற 1000 சிசி வகை வாகனங்கள் வரியை குறைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஒரு பொதுவான வெகன் ஆர் கார் சுமார் 4 மில்லியன் ரூபாய் வரி சுமத்தப்படுகிறது. சிறிய வாகனம் சராசரி நடுத்தர வர்க்கத்தினால் வாங்கப்படுகின்றது. இது நல்ல எரிபொருள் பயன்பாட்டை கொண்டுள்ளது. முடிந்தால் அத்தகைய வாகனங்களை பிரபலப்படுத்த வேண்டும் என பிரசாத் மானோஜ் தெரிவித்துள்ளார். இயற்கை பேரழிவு காரணமாக வாகன விற்பனையில் குறிப்பிடத்தக்க சரிவு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களுக்கான நிபந்தனைகளை தளர்த்துமாறு அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பேரிடர் காரணமாக மக்களின் பொருளாதார நிலைமை சரிந்துள்ளது. எங்களிடம் விண்ணப்பம் செய்தவர்கள் தங்கள் இறக்குமதி செய்த வாகனங்களை வாங்க முடியாத நிலையை அடைந்துள்ளனர். 3 மாதங்களுக்கு பின்னர் 3% அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த பேரிடர் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு முடிந்தால் இந்த 3% வரியை நீக்குமாறு நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார். நாட்டின் அபிவிருத்திக்கு உதவி செய்யக்கூடிய எதிர்கால சந்ததியை உருவாக்குவதற்கு சிறந்த கல்வி திட்டம் ஒன்று அவசியம் என்று கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் வாசனா எதிரிசூரிய தெரிவித்தார். புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் பாடத்திட்டங்கள் மறுசீரமைக்கப்படுவது மட்டும் போதாது. இதுபோன்ற நிகழ்வுகள் கடந்த காலங்களிலும் இடம்பெற்றுள்ளன. புதிய கல்வி திட்டம் 5 முக்கிய தூண்களை கொண்டதாக அமைந்துள்ளது. விடயதான தரப்பு, மனிதவள அபிவிருத்தி, மதிப்பீட்டு அணுகுமுறை, நிர்வாக மாற்றம், ஊடகம் மற்றும் மக்களை அறிவுறுத்தும் விடயங்கள் என 5 தூண்களை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளது. அடுத்த வருடம் 6ஆம் தரத்தில் புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். அங்கு அடிப்படை பிரிவுக்காக கலை மற்றும் சுகாதார பாடங்கள் அறிமுகப்படுத்தப்படும். இரட்டை பாடப்பிரிவு 3 பாடங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என திருமதி எதிரிசூரிய தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்பம், வாழ்க்கைக்கான தொழில்நுட்பம், தொழில் முயற்சி மற்றும் அடிப்படை தத்துவம் போன்ற பாடங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. இதற்கான ஆசிரியர்களை பயிற்றுவிக்கும் நடவடிக்கைகள் பூர்த்தியடைந்திருப்பதாக அமைச்சின் மேலதிக செயலாளர் தெரிவித்துள்ளார். கொழும்பிற்கு வேலை தேடி வந்த இளைஞர் ஒருவர் கும்பல் ஒன்றினால் கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தியத்தலாவ கொஸ்லந்த பகுதியைச் சேர்ந்த 18 வயது இளைஞர் ஒருவர் கொழும்பில் கடத்தப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 4 சந்தேக நபர்களை கோமாகம போலீசார் கைது செய்தனர். கடந்த 22ஆம் தேதி இரவு தனியார் நிறுவன நேர்காணலுக்காக கொழும்பு வந்தடைந்த குறித்த இளைஞர் அதிவேக நெடுஞ்சாலை வழியாக மாகும்புர போக்குவரத்து நிலையத்தை அடைந்தார். அங்கிருந்து நுகேகொடையில் உள்ள தனது நண்பரின் வீட்டுக்கு செல்வதற்காக முச்சக்கர வண்டி ஒன்றில் ஏறியுள்ளார். பயணத்தின் போது சாரதியின் நண்பர்கள் என கூறிக்கொண்ட மூவர் அடுத்தடுத்து முச்சக்கர வண்டியில் ஏறியுள்ளனர். சிறிது தூரம் சென்றதும் அந்த 4 பேரும் இணைந்து இளைஞரை கடத்த முயன்றுள்ளனர். முச்சக்கர வண்டி போலீஸ் வீதி தடை ஒன்றை கடந்து சென்ற போது சுதாரித்துக் கொண்ட இளைஞர் சத்தமிட்டு உதவி கோரினார். அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக செயற்பட்டு இளைஞரை மீட்டனர். எனினும் அந்த நேரத்தில் கடத்தல்காரர்கள் தப்பி ஓடியுள்ளனர். இதனையடுத்து கோமாகம தலைமையக போலீஸ் குழுவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து தேடுதல் நடவடிக்கையின் பிறகு 24 மணி நேரத்துக்குள் 4 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் 46 முதல் 50 வயதுக்குட்பட்ட மாலேபே மற்றும் குள்ளப்பணி பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 4 போதைப்பொருள் பாவனைக்கு கடுமையாக அடிமையானவர்கள் என தெரிய வந்துள்ளது. இவர்கள் நீண்ட காலமாக பணத்துக்காக மக்களை கடத்தும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நேற்று முன்தினம் கோமாகம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கோமாகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தையிட்டி போராட்டத்தில் வேலன் சுவாமிகள் தாக்கப்பட்டதையும் கைது செய்யப்பட்டதையும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தினர் வன்மையாக கண்டித்துள்ளனர். இது தொடர்பில் அவர்கள் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் தமிழர்கள் அடக்கப்பட்டு ஒடுக்கப்படுவதையும் தமிழர் தாயக பிரதேசம் ஆக்கிரமிக்கப்பட்டு பௌத்தமயமாக்கப்படுதலையும் இந்நாட்டு பிரஜைகளுக்கும் சர்வதேசத்துக்கும் வெளிப்படுத்துவதற்கும் நமது எதிர்ப்பை காட்டுவதற்கும் தமிழர்கள் சாத்வீக வழியில் போராட்டங்களை நடத்துகின்றனர். இந்த போராட்டங்களை மழுங்கடிப்பதற்காக அடக்குமுறைகளையும் போலீஸ் அராஜகத்தையும் அரசுகள் பாவித்து வந்தன. ஆனால் புதிய அரசு அதைவிட ஒருபடி மேலே சென்று இந்த சாத்வீக போராட்டங்களில் ஒரு மதகுருவாக அடக்கப்பட்ட தமிழனாக கலந்து கொண்ட வேலன் சுவாமிகளை தாக்கியும் கைது செய்தும் உள்ளது. வேறு பல மக்கள் பிரதிநிதிகள் சமூக ஆர்வலர்கள் தாக்கப்பட்டும் கைது செய்யப்பட்டும் உள்ளனர். இவர்கள் செய்த தவறு என்ன? தமது மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக நடத்தப்படும் சாத்வீக போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தது மட்டுமே. ஆனால் இனவாதத்தை இனத்துவேசத்தை கக்கும் பௌத்த தேரர்கள் சுதந்திரமாக தமது காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர், செயற்படுகின்றனர். இதுதான் பாரபட்சமற்ற ஆட்சியா? இவர்கள்தான் தமிழர்களுக்கு தீர்வு தரப் போகிறார்களா? இந்த அடக்குமுறைகளாலும் பாரபட்சமாக நடாத்திய ஆட்சியாளர்களாலுமே இளைஞர்களும் ஆயுதம் ஏந்த வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டது. மாற்றம் என்ற தாரக மந்திரத்துடன் வந்த ஆட்சியாளர்கள் ஒன்றை உணர வேண்டும். மாற்றம் சொல்லில் மட்டும் இருந்து பலனில்லை. மனதில், சிந்தனையில், செயலில் மாற்றம் வர வேண்டும். அதன் மூலம் தமிழர்களின் மனதை வெல்ல வேண்டும். இதை சர்வதேசம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அர்ஜுனா எம்பியின் தாயாரை கூட அவர் பார்க்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவை மத்திய அமைச்சிடம் வழங்குவது தொடர்பாக விவாதம் இடம்பெற்றது. இதன்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து தெரிவிக்க முயற்சித்த வேளை அவரை கருத்து தெரிவிக்க விடாமல் அர்ச்சுனா குழப்பினார். இதனால் அவர்களிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன்போது இவர் பெற்ற தாயையே பார்க்கவில்லை, அதற்கு இந்த அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இருக்கின்ற வைத்தியர்களே சாட்சி, தான் கதைக்கும் போது நீ கதைக்காதே, குரங்கை கொண்டு வந்து பக்கத்தில் அமர்த்தி இருக்கிறார்கள், இவர் பக்கத்தில் இருப்பதால் எதுவும் கதைக்க முடியாமல் இருக்கின்றது என கடும் தொனியில் சாடியுள்ளார். மத்தள சர்வதேச விமான நிலையத்தை பொது தனியார் கூட்டாண்மை திட்டத்தின் கீழ் தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றுவதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்தார். இந்த திட்டம் விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் ஒப்புதல் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். அதன்படி இவ்வாறு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்ட பின்னர் விமான நிலையத்துக்கான ஏலங்களை அழைக்க நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், மத்தள சர்வதேச விமான நிலையத்துடன் வணிகம் நடத்த 3 தனியார் நிறுவனங்கள் ஏற்கனவே ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் விமான பழுதுபார்ப்பு, பயிற்சி மற்றும் எரிபொருள் விநியோகம் போன்ற பல துறைகளில் முதலீட்டு வாய்ப்புகளை திறக்க எதிர்பார்க்கப்படுகிறது. மத்தள சர்வதேச விமான நிலையம் அதன் தொடக்கத்தில் 66 பில்லியன் ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளதாகவும் அதன் வருடாந்த இழப்பு 2 பில்லியன் ரூபாய் எனவும் அமைச்சரக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு ஏற்பாடு செய்த தமிழ் மற்றும் சிங்கள இளைஞர்களுக்கு இடையில் மொழி மற்றும் கலாச்சார புரிதலை மேம்படுத்தும் வகையில் மொழிப்பாலம் நிகழ்ச்சியின் ஆரம்ப நிகழ்வு நேற்று மாந்தை மேற்கில் ஆரம்பமாகியுள்ளது.
குறித்த நிகழ்வில் அருத்தந்தை செல்வநாயகம் பீரிஸ் அடிகளார் மாந்தை மேற்கு பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் டிலக்சன், கம்பஹா மாவட்டத்திலிருந்து வருகை தந்த மாவட்ட இணைப்பாளர் அசோக முனசிங்க உள்ளடங்களாக கம்பஹா மாவட்டத்திலிருந்து அரசு உத்தியோகத்தர்கள், மாந்தை மேற்கு பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், பாலியடி புதுக்குள இளைஞர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மன்னார் மற்றும் கம்பஹா மாவட்ட இளைஞர் யுவதிகளிடையே மொழிப்பாலம் நட்புறவை மேம்படுத்தும் வகையில் குறித்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது. நேற்று வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதி ஆரம்பமான நிகழ்வு தொடர்ச்சியாக எதிர்வரும் 29ஆம் தேதி திங்கட்கிழமை வரை இடம்பெற உள்ளது. குறித்த நிகழ்வில் கம்பஹாவில் இருந்து 20 இளைஞர் யுவதிகள் பங்கு பெற்றியுள்ளனர். இதன்போது பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியாவின் சட்டிக்குளம் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கந்தசாமி நகர் கிராம சேவையாளர் பிரிவின் கீழ் உள்ள நித்திய நகர் கிராமத்திற்கு நேற்று இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சத்தியலிங்கம் அவர்கள் களஞ்சியம் செய்திருந்தார். அண்மைய வெள்ள பாதிப்பின் பின்னர் பாதிக்கப்பட்ட தமது கிராமத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அரசாங்கத்தினால் எந்தவொரு நிவாரண திட்டங்கள் வழங்கப்படவில்லை என்றும் தம்மை அரசு அதிகாரிகள் எவரும் கண்டுகொள்ளவில்லை எனவும் குறித்த பகுதி மக்கள் பாராளுமன்ற உறுப்பினரிடம் முறையிட்டனர். இதனைத் தொடர்ந்து குறித்த கிராமத்துக்கு சென்று பாராளுமன்ற உறுப்பினர் ஆய்வு செய்தார். விடயம் தொடர்பில் உத்தியோகத்தர்கள் மற்றும் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபரிடம் தொலைபேசி ஊடாக கலந்துரையாடியதுடன் மேலதிக அரசாங்க அதிபரின் பணிப்பின் கீழ் மாவட்ட செயலகத்தின் விசாரணை குழுவினர் நித்தியநகர் கிராமத்துக்கு வருகை தந்து முறைப்பாடு தொடர்பில் மக்களுடன் கலந்துரையாடியதுடன் வெள்ள பாதிப்புக்குள்ளான வீடுகளையும் பார்வையிட்டனர். அத்துடன் குறித்த கிராமத்தில் மிக மோசமாக பாதிப்படைந்துள்ள வீதிகளையும் பாராளுமன்ற உறுப்பினர் பார்வையிட்டார். அவற்றினை புனரமைப்பது தொடர்பில் பிரதேச சபையினூடாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். அத்துடன் தேவைப்பாடுகள் நிறைந்த நித்திய நகர் லோகேஸ்வரா வெற்றி ஆலயத்தையும் பார்வையிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் குறித்த கிராமத்தில் புனரமைக்கப்பட்டு வரும் குளத்தினையும் ஆய்வு செய்தார். இதன்போது செட்டிக்குளம் பிரதேச சபையின் உபதவிசாளர் சிவனந்தராசா, பாராளுமன்ற உறுப்பினர் செயலாளர் பாலச்சந்திரன் சிந்துயன், செட்டிக்குளம் பிரிவு இணைப்பாளர் பத்மசீலன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரசியலமைப்பின் சிவில் பிரஜைகளின் பதவிக்காலம் எதிர்வரும் மாதம் 2ஆம் தேதியுடன் முடிவடைந்ததன் பின்னர் கணக்காய்வாளர் நாயகத்திற்கான நியமனம் வழங்கப்படும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் கடந்த ஆட்சியாளர்களை போன்றே செயற்படுகின்றார் என்று விவித்ரகேல உரிமை கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்பில தெரிவித்தார். ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் இன்று பொய்யாக்கப்பட்டுள்ளன. வழங்கிய எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. ஆளும் தரப்பின் உறுப்பினர்களும் பைத்தியம் போன்று செயற்படுகிறார்கள். தனது பல்கலைக்கழக நண்பனை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிப்பதற்கு ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க கணக்காய்வாளர் நாயகம் பதவியை வெற்றிடமாக்கியுள்ளார். உயர் பதவிகளுக்கான அனுமதி வழங்கும் அரசியலமைப்பு பேரவையின் 3 சிவில் பிரஜைகள் சிறந்தவர்கள். அவர்கள் அரசாங்கத்தின் நோக்கத்துக்கும் அழுத்தங்களுக்கும் அடிபணியாமல் செயற்பட்டார்கள். ஜனாதிபதியின் பரிந்துரைகள் தவறாயின் அதனை தற்துணிவுடன் இவர்கள் எதிர்த்தார்கள். கணக்காய்வாளர் நாயகமாக தனது பல்கலைக்கழக நண்பனை நியமிப்பதற்கு ஜனாதிபதி வழங்கிய பரிந்துரைக்கு அரசியலமைப்பு பேரவையில் சிவில் உறுப்பினர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து அந்த முன்மொழிவு ரத்து செய்யப்பட்டது. அரசியலமைப்பின் சிவில் பிரஜைகளின் பதவிக்காலம் எதிர்வரும் மாதம் 2ஆம் தேதியுடன் முடிவடைந்ததன் பின்னர் கணக்காய்வாளர் நாயகத்துக்கான நியமனம் வழங்கப்படும். அனுகுமார் திசாநாயகமும் கடந்த ஆட்சியாளர்களைப் போன்றே செயற்படுகிறார். அரசியலமைப்பு பேரவையின் சிவில் உறுப்பினர்களின் பதவிக்காலம் நிறைவடைந்த பின்னர் அரசாங்கத்துக்கு சார்பானவர்கள் அந்த பதவிக்கு நியமிக்கப்படுவார்கள். அதன் பின்னர் ஜனாதிபதி தன் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வார் என தெரிவித்துள்ளார். இத்துடன் எஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jefnaglery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.